வணக்கம். காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன கணக்கு தான். கணக்குன்னா, ஒரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, அவங்க மாமனார்கிட்ட போயிட்டு அப்படியே ஜாலியாக பேசும்போது என்ன சொல்கிறேன்னா, நான் அடுத்த மாதம் 1ஆந்தேதிலேருந்து 31ஆந்தேதிக்குள்ளே எப்போ வேணாலும் வருவேன். ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குன்ற. என்ன, நான் 1ஆந்தேதியே வந்துட்டேன்னா நீங்கள் 1 கிராம் தரணும், 2ஆந்தேதி வந்தால் 2 கிராம் தரணும், 31ஆந்தேதி வந்தால் 31 கிராம் தரணுன்றது. இது மாதிரி நீங்கள் செய்ய முடியுமா? அதுக்கு நான் மாப்பிள்ள உங்களுக்கு இல்லாத தான். நீங்கள் எந்த டேட் வந்தாலும் அந்த டேட்டில் என்ன கிராமோ அதை நான் கொடுத்துறேன். 21ஆந்தேதி வரைக்கும்னா 21 கிராம் தரேன் அப்படின்றது. மாப்பிள்ளை யோசிக்கிறாரு, இது எப்படி சாத்தியம்? இவர் டெய்லி ஒவ்வொரு கிராம் வாங்கி 31 கிராம் நம்ம வாங்கணும் அப்படின்றது. ஆனால் மாமனார் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் வாங்க, எப்போ வேணாலும் வாங்க, நம்ம வீட்டு வர்றது சந்தோஷம், இதில் என்ன இருக்குது, நான் செய்ய போகிறேன் அப்படின்றார். இவர் சொல்லிட்டு வந்துடுறாரு மாப்பிள்ளை. இவர் மாமனார் என்ன பண்ணுறாரு, ஒரு நகை கடைக்கு போகிறாரு. போயிட்டு அங்கே மாப்பிள்ளை போட்ட சேலஞ்சை சொல்கிறார். இது மாதிரி என் மாப்பிள்ளை வந்து வரேன்னு இருக்கார், 1ஆந்தேதிலேருந்து 31ஆந்தேதிக்குள்ளே எப்போ வேணால் வருவாராம். எந்த டேட்டில் வரணும் அந்த டேட்டுக்கு கிராம் கொடுத்துடணும். 20ஆந்தேதி வராரா 20 கிராம் கொடுக்கணும். 1ஆந்தேதி வந்தால் ஒரே கிராம் கொடுத்தா போதும். 31 வந்தால் 31 கிராம் கொடுக்கணும். இதுக்கு ஏன்னா நான் ஐடியா பண்ணி செய்யுங்க, ஏன்னா எனக்கு எப்படி பண்ணுன்னு தெரியலன்றார். அதுக்கு அந்த கடைக்காரர் சொல்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன்னா அவர் கொஞ்சம் கணக்கில் புலி அந்த நகை கடைக்கார். ஒரு 5 காயின் ரெடி பண்ணி தரேன், அதை வச்சுக்கோங்க, எப்போ வந்து நீங்கள் அதை கால்குலேட் பண்ணி கொடுத்துட்லான்றார். இன்னும் 5 காயின்னு யோசனை பண்ணுங்கள், இல்லை நான் ஆன்சரும் சொல்லிடுறேன், ஓகேவா? இன்னும் 5 காயின்னா 1 கிராமில் 1, 2 கிராமில் 1, 4 கிராமில் 1, 8 கிராமில் 1, 16 கிராமில் 1 பண்ணிடுறேன். இதெல்லாம் கூட்டி பாருங்களேன், 31 கிராம் வந்துடும். மாப்பிள்ளை எப்போ வந்தாலும் மாமனார் கொடுக்க ரெடியாக இருக்காது. இதான் விஷயம், ஓகேங்களா? நம்ம ஊரில் கோயில் சாமி வருது, அதுக்கு நடுவில் இந்த ஒரு வீடியோ போடலாம் தான். சாமி வந்தப்பறம் அந்த வீடியோ போடுறேன், ஓகேங்களா? அம்மன் டெக்கரேட் பண்ணி வருது, ஓகேங்களா? அதுதான் வெயிட்டிங், தூங்காமல். ஏன்னா மிட் நைட்டில் எப்படியும் ஒரு 10 மணிக்கு தான் வரும், ஓகேங்களா? மீண்டும் சந்திப்போம் நாளை.